ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இதற்கு முந்தைய வீடியோல வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஸோ 2 பேர் சரியா ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. லாவண்யா சுரேஷ், கோகிலா இவங்க 2 பேருமே சரியா ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தலாமா? எந்த மாவட்டத்தில் தோடர்கள் மலைவாழ் பழங்குடிகள் வாழ்கின்றனர்? சரியான விடை வந்து உதகமண்டலம். உதகமண்டலம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. 2 பேருமே வந்து சரியா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமா வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜீன் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். ஜீன் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி சரியான விடை, ஜோஹான்சன். ஜீன் என்ற சொல்லை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு ஒரு வினா வந்துச்சுன்னா 1909. அடுத்த வினா பாருங்களேன். குரோமோசோமின் நீள்வாக்கு பாதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ பாருங்க, சென்ட்ரோமியர்கள். சென்ட்ரோமியர்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமின் மையத்தில் உள்ள பகுதியை குறிக்கும். ஸோ அப்போ வந்து ஆன்சர் இது இல்லை. அது கீழே இருக்கிறத பாருங்க, ஆப்ஷன் சியை பாருங்களேன், குரோமோட்டீன். இவை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமில் உள்ள புரதமூட்டப்பட்ட டிஎன்ஏ. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. குரோமேட்டின் அப்படின்னு என்னதுன்னா குரோமோசோமின் நீள்வாக்கு பாதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குரோமேட்டின். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. ரூபி லேசரில் லேசர் செயற்பாடுக்கு காரணமான பொருள். ஆன்சர் வந்து Cr3+. அது என்ன Cr? Crனா குரோமியம், 3+னா 3+ அயனிகள். ரூபி லேசர் எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தூரத்தை அளக்கிறதுக்கு, அதாவது சந்திரனிலிருந்து பூமி எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அளக்கிறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் பயன்படுது, அறிவியல் மற்றும் கல்வியில் பயன்படுது ரூபி லேசர். அப்போ Al2O3 அதாவது அலுமினியம் ஆக்சைடு செயல்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்கு. ஆனால் மெயினாக வந்து Cr3+ தான் முப்பொருள், அதாவது முக்கியமான பொருளாக இருக்கு. அது இல்லை அப்படின்னா வேலை செய்யாது. ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த வினா பாருங்களேன். 1949 நாட்டு தேசிய வருமான கணக்கில் ஈடுபட்ட குழு ஒன்று இருக்குது இல்லையா, அதுல யார் இடம்பெறவில்லை? யார் இடம்பெறவில்லை அது ஒரு ஆன்சரா கேட்டிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி வந்து இடம்பெறவில்லை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. உருகிய கால்சியம் ஹைட்ரைடு மின்னார் பகுக்கப்படும் போது நேர்மின் முனையில் கால்சியம் படுகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா பாருங்க. அமோனோ டெலிசம் காணப்படுவது. ஒன்றும் புரியல தானே? அமோனோ டெலிசம் என்னது? அமோனோ டெலிசம், அமோனோ டெலிசம் என்பது நைட்ரஜன் கழிவுகள் இருக்கு இல்லையா, நைட்ரஜன் கழிவுகளை அமோனியா வடிவில் வெளியேற்றும் செயல்முறை தான் அமோனோ டெலிசம். இந்த நிகழ்வு எதுல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழ் உயிரினங்கள்ல நடக்குது. இதுல இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல நீர்வாழ் உயிரினம் எது? மீன்கள். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கடைசியா உங்களுக்கான ஒரு வினா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தன்னைத்தானே நாடு கடத்தி கொண்ட பிரபலமான இந்திய ஓவியரின் பெயர் என்ன? உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான சரியான விடை வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.